இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியே வேதத்திலிருந்து 2 வசனங்கள் கூட வாசித்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியத்தை பார்ப்போம். அது ஆதியாகமம் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1-2 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. ஆதாமின் வம்ச வரலாறு. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாய் உண்டாக்கினார். அவர்கள் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார். ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். பிரியமானவர்களே, ஆதாமின் வம்ச வரலாறுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு, தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார், உண்டாக்கினார். தேவ சாயல் மனிதனுக்கு நம்முடைய சாயல். பேரண்ட்ஸை பார்த்தீங்கன்னா அப்பா மாதிரியே சாயலாக இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதே போல தான் நாம் ஆண்டவருடைய சாயலாய் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அப்போ எவ்வளவு மேன்மை உள்ள மனிதர்கள் நாம் பார்த்துங்க. மனிதர்களுக்கு அவ்வளோ மேன்மை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நாம் தேவ சாயலாய் படைக்கப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. ஏன்னா அவருக்கு பிரியமாய் ஆண்டவர் அவ்வளோ நம்மளை நேசிக்கிறது நிமித்தமாய் நம்மளை உருவாக்கினது. அவர் பார்த்து நம்மளை அவருடைய சாயலாய் படைத்து அவருடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்திருக்கிறாராம். பார்த்துங்க, அப்போ ஆண்டவர் நம்மளை எவ்வளவு மேன்மையுள்ள மனிதர்களாய் நம்மளை வைத்திருக்கிறார். ஆனால் நம்ம ஆண்டவருக்கு எவ்வளவு உண்மையுள்ளவர்களாய் இருக்கிறோம் என்பது நம்ம இருதயத்துக்கு தான் தெரியும். நேரங்களில் நம்ம மற்ற காரியங்களை பல விதமாய் நினைத்து பார்க்கறது உண்டு. மனுஷன் இப்படி இருப்பான், மனுஷன் அப்படி பிறந்திருப்பான், மனுஷன் அபிபாவா அதிலிருந்து வந்திருப்பான், மனுஷன் குரங்குலேருந்து வந்திருப்பான். பல விதமான காரியங்களை சொல்லு சயின்டிஸ்ட் அவர்கள் ஒரு மாதிரி பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் மனிதன் தேவ சாயலாய் படைக்கப்பட்டான். உலகத்தில் இருக்கிற அனைத்து, ஒருவேளை ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு மாதிரியும், அமெரிக்காவில் இருக்கிற ஒரு மாதிரி, இந்தியாவில் இருக்கிற ஒரு மாதிரி அப்படி கிடையாது. உலகத்தில் இருக்கிற அனைத்து மனிதனும் முதல் மனிதன் நமக்கு தெரிந்தது ஆதாம் தான். ஆதாமை அவர் உருவாக்கின பொழுது முதல் சன்னதி, முதல் மனிதன் அவன் தேவ சாயலாக படைத்தார், ஆணும் பெண்ணுமாக படைத்தார் என்பதை பார்த்திருக்கிறோம். அப்ப எவ்வளவு நாம் மேன்மை பெற்றிருக்கிறோம் என்ற அந்த காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோமா என்று பார்க்கும்படி அழைக்கப்படுகிறோம். இப்ப நான் இருக்குன்னா நான் தேவ சாயல் உள்ள மனிதன் அப்படி சொல்லணும். கருப்பா இருக்கலாம், வெள்ளையா இருக்கலாம், ஆனால் என்னுடைய சாயல் தெய்வ சாயலாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளணும். என்னுடைய தெய்வ சாயலை கொண்டு போய் வேற ஒரு காரியத்துக்கு ஒப்பிடாதபடிக்கு நம்மை கர்த்தர் காக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, அநேக நேரங்களில் நாம ஒரு சில படங்கள் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா? குரங்கு நடந்து வர மாதிரி அப்படியே எந்திரிச்சு நடந்து போன மாதிரி போட்டிருப்பாங்க. அதெல்லாம் தவறான ஒரு காரியம். மனிதன் கடவுளுடைய சாயலாய் படைக்கப்பட்டிருக்கான் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படியாய் அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, அதே போல நாம் விசேஷித்தவர்கள். ஏன்னா அவருடைய அரியாசனை, அவர் பக்கத்தில் அமருவதற்கு நாம் தகுதியுள்ளவர்களாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமான, ஏதோ மனுஷனை அவர் உருவாக்கினது ஏதோ ஒரு ஆடு மாடு மிருக ஜீவன்களைப் போல உலாவுவதற்காக அல்ல. அவைகளெல்லாம் நீ ஆண்டுகொள் என்று சொல்லி அதிகாரத்தை கொடுத்த தேவன், இதெல்லாம் உனக்கு கீழ்பட்டு இருக்கிறோம், நீ அது பூரா அடக்கி ஆண்டுகொள், மிருக ஜீவன்கள் உனக்கு உணவாக இருக்கட்டும் அப்படின்லாம் ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனா ஆண்டவர் நம்மை அழைத்ததின் நோக்கம் அவரை மேன்மைப்படுத்தும்படியாய். ஏன்னா அவரை ஆராதிக்கும்படியாய் வைத்திருந்த தூதர்கள் அவரை மகிமைப்படுத்தாதபடிக்கு பெருமையில் தள்ளப்பட்டு போன தூதனான விடிவெள்ளி நட்சத்திரம் என்று சொல்லப்படுகிற பூமியில தள்ளப்பட்டு விட்டான். அவனுக்கு பதிலாக ஆண்டவர் அவருடைய சாயலாக நம்மை உருவாக்கி அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாய் நாம் தெரிந்து வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நாம பரலோகத்தில் அவரோடு கூட இருக்கக்கூடிய ஒரு அந்தஸ்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை நாம் அறிந்திருக்கிறோம் என்பதை தெரியாது. ஏன்னா அவனுக்கு கிடைக்க வேண்டிய ஸ்லாக்கியத்தை கிடைக்க கூடாதபடிக்கு அவன் என்ன நினைச்சு பார்த்தான்? ஆண்டவரை போல அப்படியே அந்த சிங்காசனத்தில் உட்காரணும், அவரை போல இருக்கணும்னு சொல்லி அவன் உயர்ந்து அவன் மேட்டுமையை கொண்டு வந்தான். ஆண்டவர் அவனை பூமியில தள்ளி போட்டார். தள்ளப்பட்ட தூதன் அவன் தான் லூசிஃபர் என்று நாம் சொல்லுகிறோம். பிரியமானவர்களே, அவன் பெரிய இசைக்கருவிகளை மீட்டு ஆண்டவருடைய நாமத்தை எப்பொழுது மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பவன். சற்று அவன் என்ன செஞ்சுட்டான்? ஆண்டவரை போல இருக்கணும்னு நினைச்சான். ஆண்டவர் அவனை தள்ளிவிட்டார். ஆனால் ஆண்டவரை போல இருக்கணும்னு நினைச்சு தள்ளிவிட்டார். ஆனால் நம்மை தேவ சாயல்ல படைத்து
அவர் பக்கத்துல, வலது பக்கத்துல இடது பக்கத்துல அரியாசனையில் அமரத்தக்கதான ஒரு அனுக்கிரகத்தை உண்டாக்கி இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படி அழைக்கப்படுகிறோம். ஏன் இந்த பூமியில இருக்கிற மனிதனை தெய்வத்தை அறிய விடாதபடிக்கு எப்படியாவது இவனை பாதாளத்துக்கு தள்ள வேண்டும் என்பது ஒருத்தனுடைய நோக்கம். ஏன்னா அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை எனக்கு கிடைக்காம இந்த அற்பமான மனிதர்களுக்கு கொடுத்து விட்டாரே கடவுள் என்று சொல்லி எவ்வளவு அவனோடு சேர்ந்து வந்த தூதர்கள் இந்த பூமியில் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் சேர்ந்து பாவத்துக்குள்ள மனிதனை எப்படியாவது விழுத்தலணும், அந்த பரம ராஜ்யத்துக்குள் உள்ளே நுழையாதபடிக்கு தடுத்து நிறுத்தணும் என்றது அவன் வெறித்தனமாய் போராடி கொண்டு இருக்கிறதை பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, அநேக நேரங்களில் நம்ம சிந்திக்கிறதுல இந்த பிசாசு என்று சொல்லுகிறோமே, அவன் யார் என்றால் ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருந்த ஒரு மனிதன், தூதன். அவனை ஆண்டவர் தள்ளிவிட்டார். அது தள்ளிவிட்டது நிமித்தமாய் அவன் என்ன செய்யறான், மனுஷனுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை கடவுள் கொடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லி இவர்களை எப்படியாவது பாவத்துக்குள்ள தள்ளணும்னு அவனுடைய வேலை. அவன் எல்லாரும் நம்மளை பாவத்துக்குள்ள தள்ளி எப்படியாவது அந்த பரலோகத்துக்குள்ள போகக்கூடாது, அவரோடு போய் அமர வைக்க கூடாது இவர்களை என்று சொல்லி, எனக்கு கிடைக்காத இந்த மேன்மையை ஒருவனுக்கு கிடைக்கக்கூடாது, இந்த மனுஷனுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி இங்கு அவர்களை மயக்கி வைத்திருக்கிறான். பிரியமானவர்களே, ஆண்டவரால் விசேஷமாய் நாம் படைக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படி அழைக்கப்படுகிறோம். ஒரு பெரிய மேன்மையை அவன் இழந்து போயிட்டான், அந்த மேன்மையிலிருந்து தள்ளப்பட்டு போயிட்டான். ஏன்னா பெருமை நிமித்தம் தள்ளப்பட்டு போனான். அவரை போல இருக்கணும்னு நினைச்சான், தள்ளப்பட்டு போயிட்டான். ஆனா அவருடைய பிள்ளைகளாய் நம்மை அங்கீகரித்து ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். அப்ப நம்ம அந்த இடத்துக்கு போகக்கூடாதபடிக்கு அவன் எவ்வளவு காரியம் செய்வான். எங்கும் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். எப்பயும் அவனுடைய வேலை பூமி எங்கும் சுத்தி கொண்டிருக்கிறது. எல்லா மனிதனை பாவத்துக்குள்ள தள்ள வேண்டும் என்பதே அவனுடைய பயங்கரமான நோக்கமாயிருக்கிறது. இது கடைசி காலம், எல்லாம் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே வஞ்சிக்கப்படுகிற காலம் என்று சொல்லப்படுகிற ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, அப்ப நல்ல வேதத்தை அறிந்தவர்களையும் அவன் என்ன செய்வானா, பாவத்துக்கு நேராக தள்ளிவிடுவான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமான, எவ்வளவு ஜாக்கிரதை உள்ளதாய் நாம் காணப்பட அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் நம்மை காக்கும்படியாய் ஒவ்வொரு நாளும் ஜெபித்து விட்டு வெளியே செல்ல வேண்டும். பிரியமானவர்களே, அப்ப அந்த மேன்மையான காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோமா? நான் தேவ சாயலை அவரை ஆராதிப்பதற்காகவே நான் படைக்கப்பட்டேன், அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்காகவே நான் படைக்கப்பட்டேன். இந்த பூமியில நமக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதற்கு பின்பதாய் அந்த பரலோகத்துக்கு நாம் கடந்து செல்வதற்கான அந்த நாட்கள் வரும். பிரியமானவர்களே, அங்கு ஆண்டவரோடு அப்படி தேவ தூதர்களை போல நாம் இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அந்த இடத்துக்கு நம்மளை போகக்கூடாது. இவன் பூமியில இருந்து மனிதனை பூரா என்ன செய்யறான், பாவத்துக்குள்ள தள்ளி நரகத்துக்கு எப்படியெல்லாம் ஆட்சிக்கணுமோ அப்படி சேர்த்து கொண்டு இருக்கிறான். பிரியமானவர், ஒருவேளை நம்ம எந்த நிலையில இருக்கிறோம், இதை புரிந்து இருக்கிறோமா என்று பார்க்கும்படி அழைக்கப்படுகிறோம். நான் தேவ சாயலாய் படைக்கப்பட்டு இருக்கிறேன். தேவருக்கு பக்கத்தில், ஆண்டவருக்கு பக்கத்தில் அமருவதற்காய், அவரோடு கூட உலாவுவதற்காய் நான் படைக்கப்பட்டு இருக்கிறேன். இந்த பூமியில கிடைக்கப்பட்ட கொஞ்ச காலம் அது அற்பமான சொற்பமான காலம். இது ஒரு சாம்பிளான நாட்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படி அழைக்கப்படுகிறோம். ஆண்டாண்டு காலமாய் வாழக்கூடிய ஒரு இடம் உண்டு. அங்கு நாம் கடந்து செல்வதற்கு இந்த பூமியில பிசாசை எதிர்த்து நின்று அவனுக்கு நமக்கு விரோதமாய் உருவாகிற ஆயுதங்களை மேற்கொண்டு பரிசுத்தமாய் வாழுவோமே எனால் ஆண்டவர் அங்கு நம்மை அவரோடு கூட வைத்திருப்பார். பிரியமானவர்களே, அதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் தேவ சாயலாய் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற இருதயத்தில் எப்பயும் இருக்கணும். அதே போல அவரை ஆராதிக்கும்படியா நாம் உருவாக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். இந்த பூமியில பரிசுத்தமாய் வாழ்வதற்கு என்ன செய்யணுமோ அதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, கண்களை மூடுவோம், ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, தேவ சாயலாய் எங்களை படைத்து நாமத்தை ஆராதிக்கும்படியா எங்களை படைத்து பரலோகத்தில் மோடு இருப்பதற்காக எங்களை படைத்தீர். ஆண்டவரே, இதை நாங்கள் அங்கு வரவிடாதபடிக்கு இந்த பூமியில காணப்படுகிற எல்லா தடைகளை எடுத்து போடுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.